ஹாய், சிம்பிளான முட்டை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சுருக்கேன். வேக வச்ச முட்டையை வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு இப்படிக்க ஒரு பரட்டு அப்படிக்க ஒரு பரட்டு போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன். அது எதுக்குன்னா குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அதுக்காக தான். அப்படி எடுத்து வச்சுருமா. எடுத்து வச்சுட்டு அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி, மல்லி இலை, பச்சை மிளகா, அப்புறம் வந்து சோம்பு, அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து இது வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடணும். அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அரைச்சி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த முட்டை இதெல்லாம் போட்டு வேக வச்சோம்ல, அது வதக்கணும்ல, அதுலேயே வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போடுங்க. பேஸ்ட்டை போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி முட்டையை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சிம்பிளான முட்டை குழம்பு ரெடி. பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதையும் போட்டு இது கூட சேர்த்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அதையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களோட திக்னஸ்க்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா திக்காக வேணும் அப்படின்னா அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்காகவே கிடச்சிடும். அப்புறம் மூடி வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் தேவைப்பட்டுச்சு, அதனால் அரைச்சி கொஞ்சம் தேங்காய் பால் போட்டேன். அப்புறம் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியும் மல்லி இலையும் தூவி விட்டுட்டு முட்டையை போட்டு மூடி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி கொதிக்குது. வச்சுப்பேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். சூடாக சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் எடுத்து போட்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து போட்டு சாப்பிடுங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வரல சாப்பிட்றதுக்கு, அதனால் நானும் என் பையனும் தான் 2 பேரும் தான். ஓகே உட்காருடா பக்கத்தில் கொண்டு சொல்லிட்டு 2 பேரும் தட்டில் சாதம் முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ம்